அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன். ரபியுல் அவல் நாள் 4. ஒவ்வொரு நாளும் நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாய சீர்திருத்தங்கள் இஸ்லாத்தினுடைய அஸ்திவாரமாக அமைந்ததுல ஒன்றை எடுத்து நம்ம செய்திகளை பகிர்ந்துட்டு வரோம். இன்றைக்கு அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் என்றதற்கு எப்படி அவங்க வாழ்வியல் உதாரணமாக இருந்தார்கள், தன்னை சுற்றி இருக்கவங்களை எப்படியெல்லாம் அவங்க மாத்துனாங்க, எவ்வளவு பெரிய படிப்பினைகள் கியாமத்து நாள் வரைக்கும் இந்த விஷயம். இன்னைக்கு உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைகளில் மிக முக்கியமானதா ஒண்ணு எடுத்தோம் அப்படின்னா, மனிதன் தன்னிடம் இருக்கக்கூடியதை, தான் திருப்தி கொள்ளக்கூடியதை மற்றவர்களிடம் காட்டி பெருமை கொள்ள ஆசைப்படுறான். உதாரணத்துக்கு, எனக்கு எவ்வளவு அழகான முகம் இருக்கிறது, என்னுடைய முகம் எவ்வளவு அழகாக இருக்கிறது, அந்த முகத்தை அழகுபடுத்தி நம்ம வெளியே காட்ட ஆசைப்படுறாங்க. எனக்கு எவ்வளவு அழகான உடல் வனப்பு இருக்கிறது, அதை நான் அழகுபடுத்தி அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய அழகை மற்றவர்களுக்கு காட்ட ஆசைப்படுவது. அதுல மிக உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறது யாரு அப்படின்னு பார்த்தா நடிகைகள். இறைவன் எதையெல்லாம் தாய்மையின் அடையாளமாக கொடுத்தானோ அதை எல்லாத்தையும் ஷோகேஸ் பண்ணி காசு சம்பாதிக்கக்கூடிய ஒரு கூட்டமாக அவர்கள் மாறி போனார்கள். 99%. இறைவன் தாய்மையின் அடையாளங்களாக எதை தந்தான்? ஒரு குழந்தைக்கும் அந்த தாய்க்குமான உணவு பரிமாற்றம் 10 மாதங்களும் ஒரு கொடியின் வழியாக போகிறது. அந்த கொடியின் வழியாக தாய் சாப்பிட்டதுல இருந்து உணவு ரத்தமாக மாறி, ரத்தம் மட்டும்தான் அந்த கொடியின் வழியாக குழந்தையின் வயிற்றுக்குள் 10 மாதங்கள் போகிறது. குழந்தை வளர்ந்து முடிந்த பிறகு 10 மாதங்கள் கழித்து வெளியே வந்தவுடன் அந்த தொப்புள் கொடியை வெட்டி விடுவார்கள். இதன் அடையாளம் தான் ஒவ்வொரு குழந்தைக்கும் இருக்கக்கூடிய தொப்புள். ஆனால் அந்த தொப்புளை கவர்ச்சியின் அடையாளமாக மாற்றி சினிமா மெட்டு கட்டி பாட்டு போட்டு இடுப்பை ஆட்டச் சொல்லி இந்த தொப்புளை காட்டக்கூடிய, காசுக்கு தொப்புளை விற்ற கூட்டமாக தன்னிடம் இருக்கக்கூடிய வனப்பை, தன்னிடம் இருக்கக்கூடிய அழகை, எதை மறைக்க வேண்டுமோ அதை வெளியே காட்டக்கூடிய உயர்ந்தபட்ச ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர்ஸாக நடிகைகள் இன்றைக்கு மாறி போனார்கள். ஏன் நடிகர்களுக்கு தொப்புளாட்ட சொல்லி சினிமா பாட்டு போட்டு, தம்பி நீ நல்லா இடுப்பாட்டுப்பா அப்படின்னு யாரும் சொல்றது இல்லை இது வரைக்கும். ஏனென்றால் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் போக பொருளாக, கவர்ச்சி பொருளாக, காசுக்கானவளாக, தன்னுடைய இன்பத்துக்கானவளாக, தனக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்ற சமுதாயத்தின் மீது கட்டமைக்கப்பட்ட இன்றைய இருப்பு நிலை ஆணை அப்படி ஆட சொல்றது இல்ல. பெண்ணுக்கான தாய்மையின் மிக 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 புனிதமான அல்லது மிக முக்கியமான அல்லது மிக பிரத்யேகமான தாய்மையின் அடையாளமான தொப்புளை இன்றைக்கு காசுக்கு வெளியே காட்டக்கூடிய நிலை. அதே குழந்தை பிறந்த உடனே இதுவரைக்கும் தொப்புள் கொடியின் வழியாக ரத்தம் உள்ள போய்கிட்டு இருந்துச்சு. இனி அந்த குழந்தைக்கு திரவமாக 6 மாதங்களுக்கு ஏதாவது தரணும். அதுக்கு பிறகுதான் செமி சாலிட் ஃபுட்டு, கஞ்சி, இட்லிய பால்ல கரைச்சு அப்படிங்கிற இடத்துக்கு போக முடியும். அப்ப அந்த குழந்தைக்கான உணவு தாயினுடைய இரத்தத்தினுடைய இருப்பிலிருந்து பாலாக மாறி அந்த உணவு பிள்ளைக்கு கொண்டு போய் சேர்வதற்காக இறைவன் படைத்த மார்பகங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு இன்றைக்கு வெளிக்காட்ட முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வெளிக்காண்பித்து அதை கவர்ச்சி, அழகு, என்னுடைய அழகை நான் வெளிக்காட்டுகிறேன் என்கிற காசுக்கு விற்ற கூட்டமாக தன்னை வெளிக்காட்டி கொள்ளக்கூடிய இந்த தாய்மையை வெளிக்காட்டக்கூடிய விஷயங்கள் தான் இன்றைக்கு கவர்ச்சி என்ற பெயர்ல மிக மோசமான கலாச்சாரமாக உலகத்துல மாறி கிடக்கு. அருவருப்பா இடுப்பாகட்டும், மார்பகங்களாகட்டும், தொப்புளாகட்டும், தொடையாக இருக்கட்டும், ஒரு பெண்ணுடைய பிரசவத்திற்கு வளவு வலிமையாக இருக்க வேண்டிய பகுதி இதெல்லாம். அதனாலதான் இறைவன் இவற்றையெல்லாம் வலிமையாக, வலி தாங்கக்கூடிய ஒன்றாக, எலும்பு சுருங்கி திரியக்கூடிய ஒன்றாக படைத்தான். இவற்றையெல்லாம் வெளியே காண்பிச்சு அதை காசாக்குவது அப்படிங்கிற இந்த ஷோகேஸ் இருக்கிறதுலேயே உச்சகட்டமான பெண்களின் மீதான வன்முறை. ஆனா இது தன் மீதான வன்முறைனே தெரியாம பெண்கள் இதை காசுக்கு விற்கக்கூடியவர்களாக இன்றைக்கு மாறிவிட்டார்கள். இதை பார்த்துட்டு மற்ற பெண்கள், ஏன்னா இன்னைக்கு உலகத்திலே பெரிய பிசினஸ் சினிமா தானே, இந்த சினிமாவை பார்த்துட்டு மற்ற பெண்களும் நம்மளும் இது மாதிரி ட்ரெஸ் போடலாம், நம்மளும் இது மாதிரி எல்லாத்தையும் காட்டலாம், நம்மளும் இது மாதிரி காட்டணும், சும்மா அது பிசாம இருக்கும், ஆனா அதுல அலங்காரத்தை பண்ணி தொப்புள்ள தோடு குத்துறாங்க, காது முழுக்க தோடு குத்துறாங்க,
நாக்குல தோடு குத்துறாங்க. இதெல்லாம் என்ன மாதிரியான அசிங்கங்கள்னு நமக்கு தெரியல. ஆனா இவற்றை பார்த்து விட்டு இன்னைக்கு அதே மாதிரியான நிலைமை வந்துருச்சு. இதுல ரொம்ப மோசமான விஷயங்களா இன்றைக்கு நான் பார்க்கக்கூடியது, பெற்ற தாய் ஒரு நடிகையா இருக்காங்க. மகளை கூட்டிக் கொண்டு வர்றாங்க. எவ்வளவு தூரம் கவர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று தன் மகளை கூட்டிக் கொண்டு வந்து, அவளுடைய அனைத்தையும் சரி செய்றாங்க. சரி செய்றதுன்னா எப்படி? உன்னுடைய அழகு ஒழுங்கா தெரியல. எனவே இந்த ஆடையை நீ சுருக்கிக் கொள். அப்படின்னு தாய் கரெக்ஷன் பண்றாங்க ட்ரெஸ்ஸ. நல்ல விதமா இல்ல, மிக மோசமாக. அவருடைய உறுப்புகள் வெளியே தெரியணும்ன்றத வந்து தாய் கரெக்ஷன் பண்ற காட்சிகள்லாம் இன்னைக்கு பாக்குற போது எவ்வளவு அசிங்கமா, அருவருப்பா, வயித்தெரிச்சலா இருக்கு தெரியுமா? அதனாலதான் இஸ்லாம் சினிமாவை தடை செஞ்சுச்சு. சர்வசாதாரணமா ஃப்ரீ மிக்சிங் அப்படிங்கிறது நடந்துரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி போய் கடைசியில இது இங்கதான் வந்து நிக்குங்கிறதுனாலதான் சினிமா, இசை என்பதையெல்லாம் இஸ்லாம் தடை செஞ்சுச்சு. ஆனா இஸ்லாமியர்களே இன்றைக்கு அதற்கு கொடி பிடித்து கொண்டு ஈரானிய படங்களை போல மிகச் சிறப்பான இந்த படத்தை, இஸ்லாமிய வாழ்வியல் சொல்லுகிற இந்த திரைப்படங்களை நீங்கள் பாருங்கள், பிஸ்மில்லா சொல்லி டிக்கெட் கொடுக்கிற இந்த படங்களை பாருங்கள், இதை பற்றி நம்ம ஏதாவது பேசணும்னா இருப்பை காட்டுவதற்கான ஒப்பாரி என்று மார்க்க அறிஞர்கள் கருத்து எழுதுகிறார்கள். இவற்றையெல்லாம் பார்க்கிற போது வேதனையாக இருக்கிறது. விஷயம் அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர் அப்படிங்கிற விஷயத்துக்கு குரான் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கு. ஷோகேஸ் பண்ணாதீங்கன்னு அவ்வளவு வலிமையா சொல்லியிருக்கானால், தன்னிடம் இருக்கக்கூடிய அழகை ஷோகேஸ் பண்றது அப்படிங்கிறதுல இன்னைக்கு சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமாக தோத்து போய் கொண்டிருக்கு. நான் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியான காலகட்டங்கள்லயே டோன்ட் ஷோகேஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு நான் தொடர்ந்து லட்சக்கணக்கான மாணவிகளை, ஆண் பிள்ளைகளை சந்திச்சு பேசி கொண்டிருந்தோம். உங்களுடைய அறிவை நீங்க ஷோகேஸ் பண்ணுங்க, அதன் வெளிச்சத்தை கிராமப்புறங்களுக்கு கடத்துங்க. அதுதான் இன்றைக்கு உலகத்தினுடைய தேவையாக இருக்கே தவிர உங்களுடைய வனப்பையோ உடல் அழகையோ அதை நீங்க ஷோகேஸ் பண்றதுனால எந்த நல்லதும் விளைய போறதில்ல. அதுக்கு மாறாக 10 சீரழிவு வேணா நடக்கும். அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் என்பது இங்க தொடங்கி, அலங்காரத்தை வெளியில் காட்டக்கூடாது அப்படின்னு குரான்ல சட்டம் இறங்குகிற போது இந்த மாதிரியான நடப்பெல்லாம் அன்னைக்கு ரொம்ப மோசமா இருந்துச்சு. பெண்கள் எல்லா சர்வ அலங்காரத்தையும் மட்டும் காலை தட்டி நடந்து போய் நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு மற்ற ஆண்களுக்கு சமிக்ஞை செய்யக்கூடிய வழக்கங்கள்லாம் அன்னைக்கு இருந்துச்சு. மிக மோசமான விபச்சாரத்தின் அழைப்புகள் அதெல்லாம் தடுத்தாங்க. அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள்னு, நீங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்களோ அதுக்கு மேல ஒரு லூஸான ஒரு துணியை போர்த்தி கொள்ள வேண்டும் அப்படின்ற சட்டம் வந்துச்சு. அது இன்னைக்கு ஃபர்தாவா மாறி இருக்கு. இன்னைக்கு ஃபர்தாவெல்லாம் டிசைனர் ஃபர்தாவாக மாறி, ஃபர்தாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கல்லும் மினுக்குகிற டிசைன்களும் நரகத்துக்கு அழைத்து செல்லுங்கிற உணர்வு இல்லாமல் இன்னைக்கு டிசைனர் ஃபர்தா வாங்குறதையும், பார்ட்டி வியர் ஃபர்தாவை வாங்குறதையும், அதை கூவி கூவி விற்கக்கூடிய இஸ்லாமிய பெண்களை கொண்ட சோசியல் மீடியாவாக ரொம்ப மோசமான நிலைமைக்கு இன்னைக்கு இந்த அலங்காரத்தை வெளியில் காட்டுதல்ங்கிறது போய்கிட்டு இருக்கு. பார்ட்டி வியர் ஃபர்தா, பார்ட்டி வியர் மக்கனா, பார்ட்டி வியர் ஷால், வெட்டிங் ஷால், என்னென்ன பேர்ல வைப்பீங்க அலங்காரத்தை வெளியில் காட்டிக் கொள்வதற்கான. நீங்கள் நரகத்துக்கு செல்வதற்கான படிக்கட்டுகள் அப்படின்னு எச்சரிக்கை செய்யப்பட்ட ரசூல்லாவினுடைய குரலை இவர்கள் கேட்கவே இல்லை. இரையச்சம் இருந்தால் இதிலிருந்து, இந்த நடைமுறையிலிருந்து மாத்திக்கொள்வாங்க. ஒரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு முறையும் நாங்க பதிவுகளின் வழியாக சொல்லக்கூடியது, உங்க ட்ரெஸ்ல வந்து டிசைன் இருக்கான்னு பாருங்க. உங்களோட ட்ரெஸ்ல மீன்ஸ் உங்களோட ஃபர்தாவில் டிசைன் இருக்கான்னு பாருங்க. ஜிமிக்கி ஏதாவது ஜிகு ஜிகுன்னு ஒட்டி இருக்கான்னு பாருங்க. ஏதாவது ஒரு கல்லு ஒட்டி இருக்கான்னு பாருங்க. ஏதாவது ஒரு ஜரிகை இருக்கான்னு பாருங்க. மினுக்கக்கூடிய ஏதாவது ஒண்ணு இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்தால் தயவு செய்து அதை அணியாதீர்கள். அது நம்மளை நரகத்துக்கு கூட்டிட்டு போகும். அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் ரொம்ப ஸ்லோவா போனாலும் யாராவது ஒருத்தருக்காவது போய் சேர்ந்து அது ஒரு ஐ ஓப்பனா இருந்துராதா அப்படிங்கிறதுனால எவ்வளவோ சோர்வுக்கு மத்தியிலையும் இதை தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா சொல்வது அப்படிங்கிறது இங்க மக்களுக்கு அவ்வளவா புரியறது இல்லை. அதனால இன்னைக்கு எல்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தாவா செய்யக்கூடியவங்க இன்னைக்கு நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டபுள் ஆக்டிங்ல நடிக்கிறாங்க. 10 பேர் சேர்ந்து நடிக்கிறாங்க, நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த டெக்னிக்கை எடுத்து தாவா செஞ்சாங்களா? இல்ல. அப்புறம் ஏன் நீங்க செய்யறீங்கன்ற கேள்விக்கு எந்த பதிலும் இல்லை. எனவே இன்னைக்கு பேசக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ஸ்லோவா போனாலும் பரவாயில்ல, அல்லாவுக்காக இந்த பணியை செய்யணும், இறைவன் நாடினால் தேவைப்படுறவங்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்க போறான் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த வியூஸுக்காக, சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸுக்காக அல்லது சம்பாத்தியத்துக்காக இது எதற்காகவும் வேலை செஞ்சிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்க வேண்டியதா இருக்கு.
எனவே அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள்னு சொல்லக்கூடிய இந்த பேச்சு ரொம்ப ஸ்லோவா போனாலும் கூட ஆழமாக யாராவது ஒருத்தரை பாதுகாத்தாலும் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஒரு மனிதரை பாதுகாத்தால் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் பாதுகாத்ததற்கு சமம். ஆனா அது ஹலாலா இருக்கணும்ல. ஹராமான வழியில போய் ஒரு ஹராம தடுக்கிறோம்ங்கிறதுல என்ன பிரயோஜனம் யாருக்கு இருந்துற போது? பாதுகாக்கப்பட்டவர் பாதுகாக்கப்பட்டு போயிருவாரு. ஆனா ஹராமான வழியில போனவங்களுக்கு என்ன நன்மை கிடைச்சிட முடியும்? இருக்கிறதையும் இழந்துட்டு போக வேண்டியிருக்கும். அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் அப்படிங்கிற இந்த விஷயத்துல இன்னொரு மிக முக்கியமான விஷயம், ஒரு பெண் தன்னுடைய அழகை வெளிக்காட்டுவது அப்படிங்கிறது இன்னைக்கு சினிமா நடிப்புங்கிறதுல எவ்வளவு மோசமாகி ஃப்ரீ மிக்சிங்கிறதாகி அது விபச்சாரத்துல போய் முடியுதோ, அதே மாதிரி தன்னுடைய செல்வத்தை வெளிக்காட்டுக் கொள்வது அப்படிங்கிறதுல எல்லா அனாச்சாரங்களும் போய் கடைசியில எல்லாவற்றையும் எல்லா நன்மையும் இழந்து அப்படிங்கிற கைசேதப்பட்டு போகக்கூடிய நிலைமை வருது. தண்டம் இருக்கக்கூடிய செல்வத்தை வெளிக்காட்டுறது அப்படிங்கிறது எப்ப அதிகமா நடக்குது? ஃபங்க்ஷன் டைம்ல அதிகமா நடக்குது. குறிப்பா திருமணங்கள். அதுல இந்த சீர் கொடுக்கறதுல மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வர்ற சீரா இருக்கட்டும், பொண்ணு வீட்டுல இருந்து வர்ற சீரா இருக்கட்டும், அந்த சீரை மாப்பிள்ளை பொண்ணுக்கு கொடுத்தா பொண்ணு கொடுத்துட்டு போக வேண்டியதானே. அந்த சீரை வாங்கி 100 தட்டு வாங்கி அதுல ஒரு தட்டுல செருப்பு வை, ஒரு தட்டுல ஹேண்ட்பேக் வை, ஒரு தட்டுல கிளிப்பு வை, ஒரு தட்டுல நாப்கினை வை, ஒரு தட்டுல கேக்க வை, ஒரு தட்டுல சாக்லேட்டை வை, ஃபாரின் சாக்லேட்டை வை, ஒரு தட்டுல நட்ஸ் வை, ஒரு தட்டுல ரப்பர் பேண்ட் வை, ஒரு தட்டுல மேக்கப் கிட்ட வை, செருப்புக்கு 10 செருப்பு இருக்கு அப்ப 10 தட்டு வை, அந்த 10 செருப்பும் கல்லுகள் அது இதுன்னு போட்டு ஜொலி ஜொலி ஜொலின்னு ஜொலிக்கணும். அப்பதான் போட்டோ வீடியோவுக்கு நல்லா இருக்கும். இன்னொரு தட்டுல சுடிதார் வை, இன்னொரு தட்டுல ஷால் வை, இன்னொரு தட்டுல ஃபர்தா வை, இன்னொரு தட்டுல ஆஃப் சாரி வை, இன்னொரு தட்டுல இப்படி 100 தட்டுக்களை வச்சு அதை வீட்டுல இருக்க எல்லா ரூம்லையும் பரப்பி வச்சு சொந்தங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எல்லாரையும் கூப்பிட்டு அதை போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து எல்லாருக்கும் ஷோகேஸ் பண்ணி வர்றவங்களுக்கு எல்லாம் gift கொடுக்கறது. இவ்வளவு மோசமான ஒரு கலாச்சார சீரழிவை நோக்கி சமுதாயம் போகும்னு அன்றைக்கு சகாபாக்கள் வாழ்ந்த காலத்துல யாரும் நினைச்சிருப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா இருக்கிறதையெல்லாம் வாரி வாரி சமுதாயத்துக்கு வழங்கி கொண்டிருந்தவர்கள், யுத்தங்களுக்கு வழங்கி கொண்டிருந்தவர்கள், போர்கள்ல தங்களுடைய உயிர்களை வழங்கி கொண்டிருந்தவர்கள், தங்கள் பிள்ளைகளை அதற்காக சமர்ப்பித்து உயிர் தியாகம் பண்ணவர்கள். இப்படி இருந்த காலகட்டத்துல வாழ்ந்த மக்கள் நம்முடைய சமுதாயத்துல பிற்காலம் இப்படி ஆகும்னு நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனால் நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டப்பட்டது. அழுதார்கள் அழுதார்கள், தாடி நனைய நனைய அழுதார்கள். என்னுடைய உம்மத்துக்கள் செல்வத்தால் சோதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி அழுதார்கள், எச்சரிக்கை செய்தார்கள். அந்த எச்சரிக்கையை கேட்டு தப்பிச்சுக்கிட்டவங்க தான். 1400 வருஷத்துக்கு முன்னாடி எச்சரிக்கை பண்ணாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? இதுக்காக நான் சீரியல் பல்ப் போடாம இருக்க முடியுமா? இதுக்காக தட்டு பரப்பி பூச்செப்பு வைக்காம இருக்க முடியுமா? இதுக்காக தட்டு பரப்பி சேர்வரிசையை ஷோகேஸ் பண்ணாம இருக்க முடியுமா? என்னங்க டாய்லெட் வரைக்கும் சீரியல் பல்ப் போடுறாங்க திருமணங்களுக்கு. இங்க இருந்து அந்த நீளத்துக்கு வரைக்கும் இருக்கு வீடு, அவ்வளவு பெரிய வீடு. அவ்வளவுத்துக்கும் சீரியல் பல்புகளை போட்டு கல்யாண மண்டபங்கள்ல சீரியல் பல்புகளை ஒரு காலத்துல நாங்க பார்த்திருக்கோம். இஸ்லாத்துக்கு முன்னாடி காலகட்டங்கள்ல பெரிய அமைச்சர்கள் பெரிய பணக்காரங்களுடைய திருமணங்களுக்கெல்லாம் இந்த மண்டபங்கள்ல சீரியல் பல்ப் போடுவாங்க அலங்காரம் பண்ணி. இன்னைக்கு வீடுகளுக்கு அதை போல பண்ண தொடங்கின இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பதட்டமாகுது நம்மளுக்கு. அலங்காரத்தை வெளியில் காட்டுற இந்த விஷயங்கள், எவ்வளவு நகை எவ்வளவு பணம் எல்லாத்தையும் வெளியே காமிச்சு நான் யார் தெரியும்ல அப்படிங்கிற இந்த விஷயம், இது யாருடைய விஷயம்? நான் யாரு தெரியும்லன்னு வெளியே காட்டுறது இப்லீஸோட விஷயம். நான் யாரு தெரியும்ல, நான் நெருப்புல இருந்து வந்தவனாக்கும், நான் எப்படி ஆதம் நபிக்கு அடிபணிய முடியும், சிரம் பணிய முடியும்? அதெல்லாம் முடியவே முடியாது. நான் யாரு தெரியும்ல அப்படிங்கிறத அன்னைக்கு கீழ்ப்பணிய அடிபணிய மறுத்த அந்த இபிலிஸ், நான் யாரு தெரியுங்கள உணர்வு இருந்தது. அந்த உணர்வு தான் நான் யாரு தெரியும்ல, நான் எவ்வளவு அழகா இருக்கேன் தெரியும்ல, நான் எவ்வளவு காசு பணம் வச்சிருக்கேன் தெரியும்ல, அதை நான் வெளிக்காட்டணும்லங்கிற உணர்வு, இப்லீஸின் இடத்திலிருந்து கடத்தப்படுகிற உணர்வு. அதனாலதான் அலங்காரத்தை வெளியில் காட்டாதீங்கன்ற சொன்னாங்க. தன்னோட வீட்டுல ஒரு அலங்கார ஸ்கிரீன் போட்டதுக்கே கண்டிச்சாங்க, கண்டிச்சு கோவப்பட்டாங்க. உடனே அந்த ஸ்கிரீனை மாத்தினாங்க. ஒரு அலங்கார திரைக்கே அந்த மாதிரி அப்படின்னா மத்தபடி நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை. ஒரு மதரசால ஒரு பட்டிமன்றம் நடக்குது, 5 ஆலிமாக்கள் உட்கார்ந்து பேசுறாங்க. பட்டுச்சேலை எல்லாரும் கட்டி கொண்டு கை முழுக்க வளையல்கள், கழுத்து நிறைய நெக்லஸ்கள், வளையல்கள், மோதிரங்கள் எல்லாத்தையும் போட்டு கொண்டு ஒரு லைட் டச்சப் மேக்கப்ல பெண்கள் தானே இருக்காங்க, அதனால வந்தோடனே ஃபர்தாவை கழட்டி வச்சுட்டோம். நீங்கள் உங்களுடைய அலங்காரத்தை வெளியில் காட்டக்கூடிய இந்த போக்கு, அங்க வர்ற ஒரு பெண் நம்மளும்
இந்த ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா வரணும், நம்ம கிட்ட தங்கம் கிடையாது, ஆனால போய் கவரிங்க பூரா, கவரிங் வளையல், கவரிங் செயின், கவரிங் நெக்லஸ், கவரிங் மோதிரம், கவரிங் தோடு, எல்லா சகலமும் கவரிங்கா வாங்கி கொண்டு வந்து மாட்டி கொண்டு வந்து அவளும் வந்து அங்க உட்கார்றா. ஆனால் கூட இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருது அது கவரிங்னு. அதையும் ஏளனமாக பேசக்கூடிய ஒரு கூட்டம். இது என்ன இது என்ன மதரசா, இது என்ன கூட்டம்? அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள்ங்கிறதுக்கு எதிரான கூட்டமா? ஆனா அவங்க பேசுற டாபிக்கே அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் தான். அந்த 5 பேரும் சேர்ந்து ஒரு பட்டிமன்றம் பேசுறதே அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் தான் பேசுறாங்க. இது என்ன கதை? என்ன விழிப்புணர்வு அடைஞ்சிருக்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில இருக்கும்போது தன் பிள்ளையை காணாம போட்ட ஒரு தகப்பன் வந்து யாராவது பாத்தீங்களான்னு தேடி தொலைவும் போது இங்க யாருமே இல்லைன்னு சொல்றாங்க. உடனே நான் அந்த தெருவுல போய் பிள்ளையை தேடுறேன்னு சொல்லிக்கிட்டு அவர் போறார். பதட்டமாக போற அந்த தகப்பனை கூப்பிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்கள் பிள்ளையை நீங்கள் ஏதாவது ஒரு தெருவில் கண்டுபிடித்தால் அங்கேயே உங்க பிள்ளையை வந்து கொஞ்சி உங்க அன்பை வெளிப்படுத்தாதீங்க, வீட்டுக்கு போய் உங்கள் பிள்ளையை கொஞ்சி முத்தம் கொடுங்கள். ஏன்னா அந்த தெருவுல யாராவது அனாதை குழந்தைகள் விளையாடி கொண்டு இருக்க கூடும் என்று சொல்லி அனுப்புனாங்க. என்ன காரணம்? நீங்க பாசம் செலுத்தி அன்பை பொழிகிற காட்சியை ஒரு அனாதை பிள்ளை பார்த்தா, ஐயோ எனக்கு தகப்பன் இல்லையே இப்படி கொஞ்சறதுக்கு என்ற தாக்கம் அந்த பிள்ளைக்கு வந்துட கூடாதுங்கிறதுக்காக சொன்னாங்க. இன்றைக்கு அதே மாதிரி நீங்க இப்படி நகை நட்டுகளை எல்லாம் மாட்டிக்கொண்டு நீங்க வீட்டுல இப்படி ஷோகேஸ் பண்ணி இப்படி எல்லாம் செய்யறீங்களே, அதே ஒரு ஏழை பெண்மணி பார்த்தா அவ இப்படிதானே ஏக்கப்படுவான்னு நம்ம கேட்டோம்னா, அதுக்காக என்ன செய்யறது? வீட்டு வேலைக்கு நாங்க 4 ஏழைகளை வச்சிருக்கோம், அவங்க வந்து பார்த்து ஏக்கப்பட்டா அதுக்கு நம்ம பொறுப்பாக முடியுமா? பொது இடங்கள்ல நீங்க நகைகளை மாட்டிக்கொண்டு அலங்காரத்தை வெளியில் காட்டாதீங்கன்னு சொல்றீங்க. வீட்டுக்குள்ளதான் நாங்க வச்சிருக்கோம், அங்க ஒரு ஏழை பெண்மணி வந்து வேலை செய்யறாங்க, அவங்க அதை பார்த்து ஏக்கப்பட்டா நாங்க எப்படி தடுக்க முடியும்? விதண்டாவாதம் பேசக்கூடிய மக்கள். நான் சொல்லுவேன், பிள்ளைகளை எல்லாம் பொம்பளை பிள்ளைகளை திருமணங்கள் நிகழ்வு கூட்டிட்டே போகாதீங்க. இந்த பூச்செப்பு, இந்த சீர்வரிசையை தட்டு பரப்புறது, இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு உங்களை நீங்கள் புறக்கணித்துக் கொள்ளுங்கள். மிக மோசமான ஒரு கலாச்சார சீர்கேடு ஷோகேஸ் பண்றது அப்படிங்கிறது. இனியும் சின்ன பிள்ளைகளுக்கு 7-8 வயசு பிள்ளைகளுக்கு பூரா நகை நட்டுகளை மாட்டி விட்டு அந்த பிள்ளைகளுக்கு மேக்கப் போட்டு அந்த பிள்ளைகளை கூட்டி கொண்டு போய் இதெல்லாம் காமிச்சு அந்த பிள்ளைகள் சின்ன வயசுல இருந்தே நாம் நகை போட்டால் நாம் கௌரவமாக இருக்கிறோம், நகை போடுவது என்பது அழகுணர்ச்சி, நகை போடுவது என்பது இப்படியானது அப்படின்னு தவறான மனப்போக்குல வளர்க்கப்படுறதுக்கு நான் கெட்டதும் இல்லாம ஒன்னையும் கெடுத்து வளர்க்குறேங்கிற மாதிரி கேட்டால் அதற்கு பதில் சொல்லுகிறார்கள். இறைவன் ஹலால் ஆக்கியதை நம்ம ஹராமாக்க முடியுமா? இறைவன் ஷோகேஸ் பண்ண சொல்லவே இல்லையே உங்களை எங்கேயும். உங்க வீட்டுக்குள்ள நீங்க போட்டுக்கிட்டு இருக்க முடியும், மகரமானவர்களுக்குள்ள மட்டும்தானே போட்டுக்கிட்டு இருக்க முடியும். நீங்க ஒரு சொந்த பந்தங்களுடைய இந்த பூச்செப்பு நிகழ்வுகளுக்கு அல்லது இந்த மாதிரி சீர்தட்டு பரப்புகிற நிகழ்வுக்கு போறீங்க, அந்த நிகழ்வுகளுக்கு உங்களால சொல்ல முடியுமா மகரமானவர்களை தவிர யாரையும் யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல சின்ன பொண்ணு தானே அவளுக்கு என்ன மகரம் பேணுதுன்னு சொல்ல முடியுமா? எவ்வளவு அபியூஸ் நடக்குது 3 வயசு 4 வயசு பிள்ளைகளுக்கு. இதெல்லாம் எடுத்து சொல்லுகிற போது நாம் எதிரியாக்கப்படுகிறோம், நம்ம எதிரியாக்கப்படுறோம். ஷோகேஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும் போது பல ஆலிம்கள் சொல்றாங்க, ரேமன் அதுக்காக எல்லாத்தையும் நம்ம வெறுக்க சொல்லல, ஹலாலாக்குனதெல்லாம் ஹராமாக்க முடியுமா அப்படின்னு. ஷோகேஸ் பண்றது ஹலாலா? அந்த காசுல யாராவது ஒரு 10 ஏழைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்போம், யாராவது ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போடுவோங்கிறது நன்மையினுடைய தரத்தை உயர்த்துமா உயர்த்தாதா? மீசான்ல உங்களோட நன்மையின் கணத்தை உயர்த்துமா உயர்த்தாதா? வெற்று அலங்காரங்கள் ஆடம்பரங்களுக்கு வீண் விரைய செலவு இல்லையா? அதெல்லாம் அதை நீங்க மத்தவங்களுக்கு செய்யாட்டி கூட உங்களுக்கு நீங்க வச்சுக்கிட்டா கூட என்னைக்காவது பயன்படுமே. வீண் விரயம் செய்தார்கள்ன்றதுல இருந்து தப்பிச்சுக்கலாமே. இதை சொன்னா இன்னைக்கு நம்ம எதிரி மாதிரி பார்க்கப்படுகிறோம். அவங்க இருக்காங்களா, ஐயோ வீடியோ எடுத்து போட்டுருவாங்களோ அப்படிங்கன்னு நம்மள ஒரு எதிரி மாதிரி பாக்குறாங்களே தவிர, அது நம்ம கிட்ட இருந்து மறைச்சு அதை செய்யணும்னு ஆசைப்படுறாங்களே தவிர, ஐயோ அவங்க சொல்றாங்க அதுல இப்படி ஒரு உண்மையான விஷயம் தான் இருக்கு, நம்ம அதில் தடுத்து கொள்வோம், நம்ம பயன்பெற்றுக்கிறோம்னு நினைக்கக்கூடிய மக்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள். சொல்லி சொல்லி பார்த்துட்டோம், 99 வகையான சொர்க்கம் இருக்குது. அதுல நம்பர் 1 ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்கு போகணும் அப்படின்னா என்ன மாதிரியான வாழ்க்கை நம்ம வாழணும் நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. உயர்தர தியாகம் தேவைப்படுது, உயர்தர ஈமான் தேவைப்படுது, உயர்தர விட்டு கொடுக்கறது தேவைப்படுது, உயர்தர சகிப்புத்தன்மை தேவைப்படுது, உயர்தர பொறுமை தேவைப்படுது. எனவே இந்த அலங்காரத்தை வெளியில் காட்டுதல்ங்கிற இந்த சாதாரண விஷயத்த நீங்க வந்து செஞ்சிடாதீங்க, ஷோகேஸ் பண்ணிடாதீங்க, அது பெருமைக்கு தான் ஒரு நாள் கொண்டு போகும் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து மக்களுடைய செவிக்கு உள்ள போய் சேர மாட்டேங்குது. அடுத்து 3வது விஷயம் அலங்காரத்தை வெளியில் காட்டுவதுங்கிறதுல இருக்க மிக மோசமான விஷயம் பியூட்டி பார்லர்.
தன்னுடைய அழகை முழுவதுமாக வெளிக்காட்டுவதுங்கிறதுல ஆளே அடையாளம் தெரியாம மாத்துறது. கண்ணுக்குள்ள லென்ஸ் வைக்கிறது, டியூப்ளிகேட் இமைகள் வைக்கிறது, ஒட்டுமுடி வைக்கிறது, இல்லாத சிகை அலங்காரத்தை மாத்துறது, 10-15 கிரீம்களை அப்பி விட்டு இருக்கிற ஆள் வேற இருக்கிற ஆள் வேற ஆள் மாதிரி மாறுறது. உதடுல பூரா லிப்ஸ்டிக்கை போட்டு உதடு அமைப்பு மாறுகிற போது ஆள் அமைப்பு வேற ஆள் மாதிரி மாறுது. இதையெல்லாம் நம்ம எடுத்து சொன்னோம்னா நமக்கு எதிரான ஒரு பெருங்கூட்டம் இருக்கு. ஏன்னா பெருங்கூட்டம் அலங்காரத்தின் பின்னால் மேக்கப் பண்ணிக்கிட்டு வெளியே போற கூட்டமா மாறிடுச்சு. குரான் கிராத்து தான் ஓதுறாங்க, ஆனால் அவங்களுடைய கண்கள் அவ்வளவு அழகாக்கப்பட்டிருக்கு. இத்தனைக்கும் பேஸ்க்கு மாஸ்க் போட்டிருக்காங்க, கண்களுக்கு அவ்வளவு அழகுபடுத்தியிருக்காங்க, அந்த கண்கள் அவ்வளவு வசீகரமானதாக இருக்கு. அதை சொன்னோம்னா நீங்க அலங்காரத்தை வெளியில் காட்டுறீங்க அப்படின்னா அது யாரும் கேட்கறது இல்லை. அதை இந்த பிள்ளைகள் புரிஞ்சு கொள்றதும் இல்லை. அலங்காரத்தை வெளியில் காட்டுதல்ங்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இன்னைக்கு மெஹந்தி மாறிடுச்சு. பல மதரசாக்கள்ல மருதாணிகளுக்கு இடம் கிடையாது, மருதாணிக்கு அனுமதி கிடையாது. மருதாணி அப்படிங்கிறதுல கை எவ்வளவு டிசைனா இன்னைக்கு கோன் மெஹந்திய போட்டு, கோன் மெஹந்திங்கிறது இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிசினஸ் ஆயிடுச்சு. செடியில மருதாணி இருக்கு, இலைய பறிக்கிறோம், அரைக்கிறோம், கையில நம்மளா வட்டம் தட்டி வைக்கிறோம், குப்பி போடுறோம்ங்கிறது மருத்துவம். அதுல இருக்க இலைச்சாறு உங்களோட கைகளுக்குள்ள போய் உடனே வெப்ப நோய்களை தடுக்கிறது. ஆனா அதை கோன்குள்ள போட்டு அதை போடுறதுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு உள்ளங்கையிலும் உள்ளங்காலிலும் விரல் நுனிகளிலும் மருதாணி போடுவதற்குரிய இடங்கள். ஆனா இந்த முட்டிக்கையிலிருந்து மருதாணியை போட்டு முழங்கால்ல இருந்து மருதாணியை ஃபுல்லா போட்டு அதுக்கு தக்கன காசு, 2 கை 2 கால் இது காசு, முழங்கால்ல இருந்து போடணும், முழங்கையில இருந்து போடணும், அதுக்கு இவ்வளவு காசு, இலை செடி கொடியை வரைஞ்சு அது பிறகு மண்டலா டிசைன் அப்படின்னு இஸ்லாத்துக்கு ஹராமான டிசைன்ஸை வரைஞ்சு தடுக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் முஃப்திகள் பேசியிருக்கிற உரையை மண்டலா டிசைன் மெஹந்தி கோன் மெஹந்தின்னு போட்டு கேளுங்க. அவ்வளவு செய்திகள் இருக்கு யூடியூப்ல. ஏன் அது ஹராம், ஏன் தடுக்கப்பட்டிருக்குங்கிற செய்திகளை உள்வாங்கி கேளுங்க, பாருங்க, கேளுங்க. அதை பூரா இன்னைக்கு கோன் மெஹந்தியில போட்டு பயன்படுத்தி இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஷிர்க்குன்னு சொல்ற அளவுக்கான இடத்துக்கு போயிடுச்சு கோன் மெஹந்தி. இன்னைக்கு அலங்காரத்தை வெளியில் காட்டுவதுங்கிறது போக இன்னொரு மிகப்பெரிய பாவத்திற்கு இது தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய விஷயமா கோன் மெஹந்தி போயிடுச்சு. இன்னைக்கு திருமண பெண்கள்ல இருந்து, திருமணம் நடக்கக்கூடிய வீட்டு பெண்கள்ல இருந்து யாருமே அதை தடுத்துக் கொள்ள தயாராக இல்லை. இந்த கல்ச்சருக்கு அடாப்ட் ஆயிட்டாங்க. இதையெல்லாம் பேசுனா நீங்க பிற்போக்குவாதம் பேசுறீங்க, அடிப்படைவாதம் பேசுறீங்க, பெண்களை கேவலப்படுத்துறீங்க, பெண்களை அடிமையா இருக்க சொல்றீங்க, பெண்களுக்கு சுதந்திரமே கிடையாது, என்னென்ன கதை பேசுறீங்க. இதெல்லாம் செஞ்சுட்டா உங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருமா? நீங்க கல்வி அடையணும், எது கல்விங்கிறத தேடி கண்டடையணும், மறுமைக்கான கல்வியில் வெற்றி அடையணும், அதை நீங்க ஃபாலோ பண்ணணும், அதற்கு பிறகு அதை 10 பேருக்கு சொல்லி கொடுக்கணும். அப்ப கல்வி கிடைக்காதவர்களுக்கு கல்வியை கொண்டு போய் சேர்க்கிற போது மனசுல ஒரு நிம்மதி வரும் தெரியுமா? அதுதான் உண்மையான வெற்றி, அதுதான் உண்மையான முற்போக்கு, அதுதான் உண்மையான நாகரிகம், அதுதான் உண்மையிலேயே ஒரு பெண்ணுக்கான வெற்றி. அதை செய்யறது கிடையாது யாருக்கும். இன்னைக்கு தான் எப்படி ஒரு பொம்மையாகலாம் அப்படிங்கிறதுல அவ்வளவு நகைகளையும் மாட்டிக்கொண்டு ஒரு பொம்மையாகி இருக்கிறது நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கோம், நம்ம அடிமையாகி இருக்கிறோம். ஒரு ஆண் மயிலுக்கு தான் தோகை இருக்கு, ஒரு ஆண் சிங்கம் தான் பிடரியோட தன்னை அழகுபடுத்தி கொண்டிருக்கு இயற்கையா. ஒரு பெண் மயிலையோ பெண் சிங்கத்தையோ கவருவதற்கு அவற்றையெல்லாம் பயன்படுத்துது. ஆனால் இங்க பெண்கள், ஆண்கள் அழகாக இருந்து பெண்களை கவருவதுங்கிறது போக இங்க இயற்கைக்கு முற்றிலும் மாறாக பெண்கள் எல்லாம் அழகாகி ஆண்களை கவர்ந்து இழுத்து நாசக்கேடாகி, இயற்கை ஒன்று சொல்லி இருக்கு, ஆனால் இயற்கைக்கு இங்க முற்றிலும் மாறாக பெண்கள் எல்லாம் தங்களை அழகுபடுத்தி கொண்டு செயற்கை அலங்காரத்தோடு செயற்கையாக்கி கொண்டு ஆண் சமுதாயத்தை எழுக்கக்கூடிய அப்படிங்கிற இந்த விஷயம் எப்படி டாலி பண்றது? இயற்கைக்கு முற்றிலும் மாறுபட்டதாக இல்லையா என்று பல மனவியல் அறிஞர்கள் பேசுறாங்க. இதை பற்றி இந்த ஷோகேஸ் பண்றதுங்கிறது ஒரு விதமான அடிமைத்தனம் பேசுறாங்க, ஒரு விதமான இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இருக்கிற ஒரு லோட்ராப் விஷயம்னு பேசுறாங்க. தங்களை தாங்களே இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக திணிச்சு அவங்களை இப்படி ஆக்கிட்டாங்க, உண்மைக்கு புறம்பாக இயற்கைக்கு புறம்பாக இப்படி அவங்களை அடிமைப்படுத்தி ஆக்கிட்டாங்க அப்படின்னு பேசுறாங்க. நாங்க பேசுனா இதெல்லாம் உங்களுக்கு அடிப்படைவாதம், பிற்போக்கு, இவங்கெல்லாம் பேசுறாங்களே. உண்மையான விடுதலை என்பது நகை மாட்டிக்கொண்டு இருப்பது, அழகுபடுத்தி கொண்டு மேக்கப் கிட்டோடு இருப்பதுங்கிறதுல இருந்து வெளியே வர்றதுதான் உண்மையான விடுதலை.
அதுக்காக நீங்க ரொம்ப பிச்சைக்காரத்தனமா இருங்கன்னுலாம் சொல்லல. நல்லா இருங்க. வீட்ல நல்லா இருங்க பிளசன்ட்டா. வீட்ட விட்டு வெளிய வரும்போது மிக இயல்பா வாங்க அலங்காரம் இல்லாம. உங்க அலங்காரத்தை நீங்க மறைச்சு கொள்ளுங்க. டோன்ட் ஷோகேஸ். இதுதான் நீங்க சொல்லப்படுற விஷயம். ஆனா வீட்டுக்குள்ள இத்து போன அழுக்கு நைட்டிய போட்டுக்கிட்டு வெளிய வரும்போது எல்லா அலங்காரத்தையும் பண்ணி வெளிய காமிக்கக்கூடிய, கௌரவத்துக்கு வெளிய காட்டக்கூடிய அப்படிங்கிற விஷயமா தான் நடக்குது. நீங்க வீட்டுக்குள்ள நகை போட்டா உங்கள யாரும் கேட்க போறதில்ல. நீங்க வீட்டுக்குள்ள மேக்கப் பண்ணா உங்கள யாரும் கேட்க போறதில்ல. நீங்க வீட்டுக்குள்ள இருந்து இவற்றையெல்லாம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா, லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டீங்கன்னா யாரும் கேட்க போறதில்ல. இவற்றையெல்லாம் வெளியே செய்து கொண்டு ஏன் வருகிறீர்கள்? அது கல்யாண மண்டபமா இருக்கட்டும், ரிசப்ஷன் மண்டபமா இருக்கட்டும், இல்ல சொந்தக்காரங்களோட பூச்சப்பு ஃபங்ஷனா இருக்கட்டும், வேற ஏதோ ஒண்ணு வெளிய வரும்போது, ஏன் காட்டுறீங்க அப்படிங்கிறதுல தான் பிரச்சனை. வீட்டுக்குள் மட்டும் தான் அனுமதி. எனவே இந்த விஷயங்களை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வியல் முறையாக சொல்லிக் கொடுத்திருக்காங்க. அவ்வளவு பெண்மணிகளும் அதை அன்னைக்கு ஃபாலோ பண்ணாங்க. ஏன்னா ரசூல்லா கூட எப்படியாவது சொர்க்கத்துக்கு போயிடணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்பட்டாங்க. அதனால தியாகம் செய்தார்கள். நம்மளுக்கு ரொம்ப தூரத்துல கேட்கிற ஒரு கதையாக இருக்கு. 1400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்களாம் அப்படின்னு ரொம்ப தூரத்துல ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கிற ஒரு கதை போல இருக்கு. கண்ணுக்கு முன்னாடி காட்டக்கூடிய அலங்காரங்கள்னால, சினிமானால, மியூசிக்னால, கௌரவத்தினால, மற்றவர்களுடைய நடப்புகள்னால நம்ம பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நாம் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய நேர்வழியை தவறவிட்டு கொண்டு இருக்கிறோம். எனவே இந்த ரபியுல் அவல் நாள் 4 மிக ஆணித்தரமாக பதிவு செய்கிறோம். டோன்ட் ஷோகேஸ். அது உடல் அழகாக இருந்தாலும் சரி, உங்களுடைய செல்வங்களாக இருந்தாலும் சரி, அல்லது திருமணங்களில் நீங்கள் பரப்பக்கூடிய செல்வத்தின் வளங்களாக இருந்தாலும் சரி, டோன்ட் ஷோகேஸ். அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள். இதை ஃபாலோ பண்ணா நிச்சயம் நபிகளாரின் கனவுப்படி அவங்களோட நாமளும் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய சமூகமாக இருப்போம். அவங்க ஆசைப்பட்ட மாதிரி நம்மளும் அவங்களோடய சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக இருப்போம். ரசூல்லா ஆசைப்பட்டாங்க, நம்ம ஆசைப்பட்டோமா? ஆசைப்பட்டா டோன்ட் ஷோகேஸ், அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் அப்படிங்கிற இந்த குரானிய திருவசனத்தின் படி நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் நம்ம அமைப்போம். இறைவன் அதற்குரிய சிறந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. எங்களுக்கும் உங்களுக்குமான நேர் வழியை அவன் உறுதிப்படுத்துவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.